ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கு நம்ம ரிவால்வர் ரீட்டா என்கிற படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த ரிவால்வர் ரீட்டாவில் வந்து கீர்த்தி சுரேஷ், ராதிகா சரத்குமார், அஜய் கோஷ், ரெடின் கிங்ஸ்லி, சூப்பர் சுப்ராயன் இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அதை எழுதி டைரக்ட் பண்ணிருக்கிறது சந்துரு. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது முதன் சுப்ராயன், ஜெகதீஷ் பழனிசாமி, பன்னீர், பாய்சன் ஸ்டுடியோஸ் அண்ட் ரூட் அப்படிங்கிற கம்பெனிகள்லாம் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதை ரிவால்வர் ரீட்டானது அந்த காலத்தில் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் வந்தது. அந்த மாதிரி படமாக இருக்குமோ என்னன்னு போனால் அதே மாதிரி படம் தான், கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் ஒரு ரவுடி, மிகப்பெரிய ரவுடி. அந்த ரவுடி பேரை கேட்டாலே பாண்டிச்சேரியே நடுங்கும். அப்படிப்பட்ட ரவுடி வந்து ஒரு விலை மாதுவை விரும்பி அதை பார்க்கறதுக்காக போகிறாரு. எதுக்கு பார்க்க போகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். பார்க்க போகும்போது என்ன ஆகிடுது, அங்கே வந்து வீடு மாறி போயிடுறாரு. இவர் போதையை போட்ட உடனே வீடு மாறி போயிடுறாரு. அந்த மாறி போன வீடு வந்து ஒரு நல்ல குடும்பத்து பெண்கள் வசிக்கக்கூடிய, குடும்ப பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த குடும்ப பெண் தான் வந்து ராதிகா. அந்த ராதிகாவுடைய பொண்ணு தான் வந்து கீர்த்தி சுரேஷ். இன்னும் 2-3 பொண்ணுங்க, மொத்தம் 4 பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் அங்கே வசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு இவர் போயிடுறாரு. அந்த ரவுடி தான் சூப்பர் சுப்ராயன். அவருடைய பையன் வந்து கல்யாண் மாஸ்டர். இப்படி இவங்க எல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. போன உடனே எதிர்பாராத விதமாக பெண்கள் தங்களை தற்காத்துக்குள்ள ஒரு அருவாமனை அது இதுன்னு எடுத்து தட்டுறாங்க. சூப்பர் சுப்ராயன் விழுந்துடுறாரு, செத்துடுறாரு. இந்த சாவை எப்படி மறைக்கிறாங்க, அந்த படத்தை எப்படி மறைக்கிறாங்க, அது பின்னாடி என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. இதில் நிறைய ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, ரொம்ப சிரிக்கிற மாதிரியும் அதே நேரத்தில் அந்த படத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஊராக சுற்றுறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. இதுவும் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் படம். ஊராக சுற்றி அந்த படம் கடைசியில் என்ன ஆகுது, அவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக டைரக்டர் முயற்சி பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு சிரிக்க வச்சிருக்காரு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகிற மாதிரி கொண்டு போயிருக்காரு. என்னன்னா, அங்கங்கே ஒரே சலிப்பு தடுது. பாண்டிச்சேரினாலே ரவுடிங்க, பிராத்தல் நடக்கிற ஒரு ஊர் அப்படிங்கிறத இந்த படம் சொல்ல வந்திருக்கோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன் அந்த மாதிரி ஒரு கதையை வந்து டைரக்டர் வந்து பாண்டிச்சேரிக்காரராக இருப்பாரா என்னன்னு தெரில, அதை சுத்தமாக அப்படியே வச்சு எடுத்துருக்காரு. இந்த படத்தை வந்து நடிச்சிருக்கிற ராதிகா வந்து யதார்த்தமாக, வெகுளியாக அவங்க கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காங்க. ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதே போல் கீர்த்தி சுரேஷ் பெரிய நடிகை, பெரிய கதாநாயகியாக இருந்தாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு பணம் வந்தால் போதும், எந்த கேரக்டராக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுங்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் தான் இதில் நடிச்சிருக்காங்க. ரிவால்வர் ரீட்டானா அவங்களா இருப்பாங்களா என்னன்னு பார்த்தா கடைசியில் அவங்க துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க எடுத்து சுட மாட்டாங்க. படம் முழுக்க எவனை பார்த்தாலும் டொப்புன்றான். தீபாவளி பட்டாசு துப்பாக்கி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி துப்பாக்கி மாதிரி ஒரு துப்பாக்கி வச்சுட்டு டொப்புன்னு போடுறானுங்க, செத்து போயிடுறாங்க. துப்பாக்கியால் சுட்டு கொள்வது வந்து எந்த நம்ம இந்தியாவில் இருக்கோமா, பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில் இப்படி இருக்கோ ஒரு சமயம் நமக்கு புரியல. பக்கத்து ஊரில் தான் நம்மளும் இருக்கோம். பாண்டிச்சேரியில் இப்படி எடுத்ததுக்கெல்லாம் துப்பாக்கியால் சுட்டு சாகடிக்கிற மாதிரி ரவுடிகள் இருக்காங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஏன் இவ்வளோ கொலை, அவ்வளோ கொலை நடக்கிறதையும் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. போலீஸ் வந்து அங்கே அதெல்லாம் கண்டுக்காது. அங்கே இருக்கிற ஒரே இன்ஸ்பெக்டர் அஜய் கோஷ், அவன் ஓசியில் சிக்கன் வாங்கி மாட்டி போய் அதை வீடியோ எடுத்து எல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு அவன் வேலையை காலி பண்ணுறாங்க. அப்புறம் திரும்ப வர்றான். அவன் பழி வாங்கிறதுக்காக கீர்த்தி சுரேஷை பழி வாங்கிறதுக்கு துடிக்கிறான். இப்படி போகுதுங்க கதை, ஏகப்பட்ட கதை அப்படி இப்படின்னு போகுது. கொஞ்சம் அங்கங்கே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, காமெடியாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அந்த ரவுடி வேறு எதுக்கோ போகிற மாதிரி ஒரு சீரியஸான மேட்டராக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் ஒரு விலை மாதுக்காக போய் மாட்டி செத்து போயிடுறான் அப்படிங்கிறதால அவன் மேலே பரிதாபம் இல்லை. அதை எதுக்கு கண்டுபிடிக்கணும், அதை எதுக்கு இவ்வளோ தூரம் இழுத்தடிக்கணும், அவன் பையனும் ஒரு ரவுடி, இதெல்லாம் எதுக்கு? இந்த ஒரு படம் எடுக்கிறேன்னா அந்த படம் வந்து ஏதாவது ஒரு மாரல் சொல்லணும். இதில் பெண்கள் வந்து கற்போடையும் வீரத்தோடையும் இருக்காங்க
அதுக்காக கொலை பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத டைரக்டர் சொல்லியிருக்காரு. எதுக்குங்க இந்த மாதிரி போய் ஒரு இது பண்ணனா, அதை ஒரு போலீஸில் ஃபோன் பண்ணி சொன்னாலே அவன் வருவான், அந்த ஆளை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பான். அவனை போய் அடித்து இது பண்ணி கொன்று, ஐயோ படம் எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கதையை உருவாக்கி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, எனிவே இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு காமெடியாகவும் இதாகவும் இருக்குது. மற்றபடி படத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம்.